Hi, hello, good evening everyone. Day 23 ஓட எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் சரியா. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் செட்டப் இன் 1929. ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1929 ஆரம்பித்தாங்க. ஸோ சரளை மண்ணோட வேதியியல் பண்புகள் சரியா, அதிக அளவிலான உப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன், ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சால்யூபிள் சால்ட் சரிங்களா. ஸோ சால்யூபிள் சால்ட்ஸில் இருக்குது அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரைட்டாக தவறான்றதை பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ சரளை மண்ணோட வேதியியல் பண்புகள் ஸோ அளவிலான உப்புல இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இரும்பு மற்றும் அலுமினியத்தோட நீரேற்றப்பட்ட ஆக்சைடு தான் இருக்கும் சரியா. ஸோ அயன் அண்டு அலுமினியம் சரிங்களா. ஸோ அப்போது சரளை மண்ணோட ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது தவறாக இருக்குது சரியா. அப்போது செகண்ட் ஒன் ராங் ஆப்வியஸ்லி. ஸோ வளரும் பயிர்கள் காஃபி, ரப்பர், முந்திரி சரிங்களா, சமரல் கிழங்கு இதெல்லாமே என்னங்க கரெக்ட். கேஷ்யூ நட்டு, டாபிக் எல்லாமே கரெக்ட். ஸோ அப்போது ஃபஸ்ட்டும் மூணும் சரி. ஸோ தவறான கூற்று கேட்குறாங்க, அதனால் என்னங்க 2 மட்டும் தவறு சரியா. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை வகையான மண் இருக்குதுன்னு கேட்குறாங்க சரி. ஸோ இந்தியாவில் மொத்தம் என்னங்க 8 வகையான மண் இருக்குது சரியா. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரள மண், காடு மற்றும் மலை மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வறண்ட பாலைவன மண்ணுன்னு சொல்லுவாங்க. உப்பு மற்றும் கார மண், களிமண் சரி. இது மாதிரி மொத்தம் என்னங்க மொத்தம் ஒரு 8 டைப் ஆஃப் மண்ணாக பிரிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவோட சாயில்ஸ் சரியா. அண்ட் தென் தேர்ட் ஒன், ஃபைண்ட் தி சாயில் டைப் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஸோ உருவாக்கம், அதோட உருவாக்கத்தை வச்சு, அதோட வேதியியல் பண்புகளை வச்சு, அதோட மண்ணோட தன்மைகளை வச்சு சரி, நேச்சர், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஃபார்மேஷன், இதை வச்சு என்ன மண் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ சிற்றோடை மற்றும் ஆறுகள் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதெல்லாம் உருவாகின்றன இந்த மண். ஸோ எந்த மண் அப்படி உருவாகுது ஆப்வியஸ்லி என்னங்க, சிற்றோடைய ஆறுகளோட வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதை உருவாக மண்ணுன்னு அலுவாயில் தான். ஸோ வண்டல் மண் தான் எக்ஸாக்டாக. ஸோ வேதியியல் பண்புகள் பார்த்தோம்னா ஸோ பொட்டாசியம், பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படும். ஸோ நைட்ரஜன் என்னங்க கம்மியாக இருக்கும். ஸோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸு ஸோ புவர் இன் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அப்போ கரெக்டாக என்னங்க வண்டல் மண் தான் சரி. அப்போ மண்ணின் தன்மைகள் வண்டல் மண், மண் மட்டி, களிமண் போன்ற கலவைகளோட மண்ணெடுக்கு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ இது எந்த மண்ணை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டல் மண்ணை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மண், பயிர் சரியா. அப்போது கரிசல் மண், ஸோ பிளாக் சாயிலில் என்ன விளையும் அப்படின்னு பார்த்தா டொபாக்கோ சரி. பிளாக் சாயிலில் டொபாக்கோ விளையும். ஸோ ரெட் சாயில் செம்மண்ணில் என்னங்க அதிகமாக விளையும் ஸோ கண்டிப்பாக கோதுமை சரியா. டெசர்ட் சாயிலில் ஸோ வறண்ட பாலைமண்ணில் என்னங்க மக்காச்சோளம். ஸோ காடு மற்றும் மலைமண்ணில் மரவள்ளிக்கிழங்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பீட்டி அண்ட் மார்ஷி சாயில். ஸோ களிமண் மற்றும் சதுப்பு நில மண் பற்றி பின்வரும் கூற்றுகளை காண்க சரியா. ஸோ இதில் கூற்றுகளை காணும் கொடுத்துருக்கோம் நாங்கள் தவறு கேட்குறோம், ரைட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தவறான கூட்டம் தான் கேட்குறாங்க. அப்போது எது இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ஃபார்மேஷனில் தவறு கொடுக்குறாங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இல்லை கிராப்ஸ் கிரவுண்ட் இதில் ஏதாவது தவறு இருக்கான்றதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பார்த்தலாம். ஸோ உருவாக்கம், உயிரின பொருட்களிலிருந்து ஈர காலநிலை உள்ள பகுதிகளில் இம்மண் காணப்படுகின்றது சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இதில் தவறை மட்டும் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. ஸோ அடுத்தது வேதியியல் பண்புகள், சோடியம், மெக்னீஷியம், கால்சியம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் காணப்படுகின்றது சரி. ஸோ இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சோடியம், மெக்னீஷியம்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மண்ணோட இதை பார்க்கும் பொழுது செம்மண்ணுங்கிறேன் களிமண், சதுப்பு நில மண்ணை பார்க்கும் பொழுது அதிக அளவில் அந்த வேதியியல் பண்புகள் என்ன இருக்குங்க, பொட்டாசியம், பாஸ்பேட் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அது தவறு சரியா. ஸோ வளரும் பயிர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்லி, பருத்தி, சோளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெல், சணல் இது மாதிரியான பொருட்கள் தான் சரி. ஸோ பேடி சரிங்களா, ஜூட் இதெல்லாம் தான் வரும். ஸோ அதுவுமே தவறு தான் சரி. அப்போது 2 மற்றும் 3 இரண்டுமே தவறு சரி. 2 மற்றும் 3 இரண்டுமே தவறு. ஸோ தவறு தான் கேட்குறாங்க, ஆப்ஷன் பி. when was the Indian Council of Agriculture Research set up சரி. 1929 தான் நாங்கள் அக்ரிகல்ச்சர் செட்டப்பை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தை உருவாக்குறாங்க சரி. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்தியாவில் இந்த மண் வகைகள் என்னங்க 8 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மண்ணோட வேதியியல் பண்புகளை வைத்து அதை பொருத்தணும். ஸோ பொறுத்துக்க கேட்குறாங்க. காடு மற்றும் மலைமண், ஃபாரஸ்ட் மற்றும் மவுண்டைன் சாயில் சரிங்களா. என்னங்க பொட்டாஸ், பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பு. சரளை மண், சரளை மண் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு மற்றும் அலுமினியத்தோட நீரேற்றப்பட்ட ஆக்சைடுகளாக உருவானது. அதுக்கடுத்து செம்மண்,
நமக்கு தெரியும் இரும்பு காணப்படுகிறது, இரும்பு மற்றும் மெக்னீசியம் அதிகமாக காணப்படும். ஆக லாஸ்ட் ஒன் கரிசல் மண். கரிசல் மண் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது, அதான் கரிசல் மண் பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ 7க்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சரியா? அதுக்கு அடுத்தது 8ம் பொறுத்துக்கு தான். சரியா? ஸோ உயிர்கோள காப்பகங்கள். சரியா? ஸோ நாக்ரக் எங்கே இருக்குது, திகிங் திபெத் எங்கே இருக்குது, ஸோ திப்ரு சைகோவா எங்கே இருக்குது, நீலகிரி எங்கே இருக்குது. சரியா? ஸோ ஆப்வியஸ்லி நீலகிரி தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு. சரியா? ஸோ நாக்ரக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. திபெத் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். திப்ரு சைகோவா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஸ்ஸாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பின்வரும் கரிசல் மண் தொடர்பான சரியான கூற்று. சரியா? ஸோ உருவாக்கம் தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளால் இது உருவாகிறது. சரியா? அதே மாதிரி ஒரு கலர், ஸோ பிளாக் கலர், ஸோ டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேச்சர். சரியா? ஸோ இதோட மண்ணோட தன்மைகள் ஈரமாக இருக்கும்போது நாங்கள் சேராகும், ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையும் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வளரும் பயிர்கள் நெல், கோதுமை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது இதில் என்னங்க 9வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. சரியா? ஸோ 4வது தவறு. வளரும் பயிர்கள் என்னங்க தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ பருத்தி, திணை வகைகள் தான் அதிகமாக விளையும். ஸோ நெல், கோதுமைலாம் கிடையாது. ஸோ புகையிலை, கரும்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ கரும்பு கண்டிப்பாக வரும், அதுலேயுமே வரும். ஸோ மொத்தமாக எல்லா காம்பினேஷன் கொடுக்கலாம். நெல் வராது, கோதுமைலாம் வராது இல்லை, அதனால் இது தவறு. சரி? ஸோ நெல், கோதுமை, ஆயில் சீட்ஸ்லாம் வராது, அதனால் இது தவறு. சரி? கரும்பு அதுலேயுமே வரும். சரிங்களா? ஸோ கரிசல் மண்ணுமே கரும்பு உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதேமாதிரி பருத்தி, திணை வகைகள் தான் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் சரி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் புலிகள் பாதுகாப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1973 ப்ராஜெக்ட் டைகர் 1973. இது ஆல்ரெடி போர்டில் கேட்டிருக்காங்க. சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் டைகரை பற்றி நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க, 2-3 தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். 1973 ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மண்ணோட உருவாக்கம். ஸோ உருவாக்கத்தை வச்சு நாங்கள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ களிமண்ணோட சதுப்பு நில மண். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரின பொருட்களிலிருந்து ஈர காலநிலை உள்ள பகுதியில் இம்மண் காணப்படுகிறது. காடு மற்றும் மலைமண் பனி, மழை, வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவினால் காரணமாக உருவாகின்றது. கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால் பாறைகளால் இது உருவாகிறது கரிசல் மண். ஸோ அதாவது லாஸ்ட் மண் வண்டல் மண் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிற்றோடைகள் மற்றும் ஆறுகள் வேகம் குறையும் பொழுது நாங்கள் படி வைப்பதனால் உருவாகின்ற மண் வந்து வண்டல் மண். நெக்ஸ்ட் ஒன் பின்வரும் கூற்றுகளை காண்க. ஸோ அதோட சேம் உருவாக்கம், வேதியியல் பண்புகள், வளரும் பயிர்கள். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. இதை வைத்து அது என்ன மண் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சரி. ஸோ வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவரால் காரணமாக உருவாகிறது. ஸோ வேதியியல் பண்புகள் இரும்பு மற்றும் அலுமினியம் நீரற்ற ஆக்சைடுகளால் உருவானது. சரியா? ஸோ என்ன எதை பற்றி பேசுகிறாங்க? சரளை மண்ணை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வளரும் பயிர்கள் வந்து காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு. சரி, கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு சரளை மண் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன் how many biosphere reserves in தமிழ்நாடு? ஸோ how many biospheres எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் ஸோ இந்தியாவில் இருக்குது? ஸோ மொத்தம் என்னங்க? ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் 3. சரி, அகத்தியமலையில், நீலகிரியில், மன்னார் வளைகுடாவில். சரி. ஸோ அகத்தியமலை, நீலகிரி, மன்னார் வளைகுடா இந்த 3 இடங்களில் தான் நாங்கள் உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் how many national parks in India? ஸோ மொத்தம் எத்தனை நேஷனல் பார்க்ஸ் இந்தியாவில் தேசிய பூங்காக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102. மொத்தம் 102 பூங்காக்கள் இருக்குது. வனவிலங்கு சரணாலயம்னு கேட்டால் அதுதான் நாங்கள் 515. ஆப்ஷன் 7 என்ன பண்ணிடுங்க, தேசிய பூங்கா வேறு, வனவிலங்கு சரணாலயங்கிறது வேறு. சரிங்களா? ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ங்கிறது வேறு. ஸோ நம்ம எடுத்தோன்னா 515 பார்த்தா மாதிரி டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ தெளிவாக கொஸ்டின் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 515 ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தான். இந்தியாவில் மொத்தம் 515 இருக்கிறது. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை நேஷனல் பார்க்குன்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 102 நேஷனல் பார்க் தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் மண்ணோட உருவாக்கம், வேதியியல் பண்புகள் மற்றும் தன்மை குறித்து அது என்ன மண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது மண்ணை பற்றி படிச்சதா இல்லை, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக அடிச்சு முடிச்சிடலாம். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஈஸியாக ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி என்ன பண்ணுங்க, அதோட கேரக்டர்ஸ் வைஸ் தனித்தனியாக பிரித்து ஈஸியாக எழுதிக்கிட்டீங்க, நோட்ஸ் மேக்கிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் மறக்காது. சரி, மண்ணை பற்றி படிக்கும் மட்டும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் ஒரு தடவை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி தனியாக உட்காந்து நோட்டு போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா திருப்பி அது உங்களுக்கு மறக்காது. நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் ஸோ எந்த மண்ணடா சொல்கிறாங்க, திருப்பி எந்த மண்ணை பற்றி பேசியிருக்காங்கிற மாதிரி அடிக்கடி நிறைய டவுட்ஸ் வரும் நமக்கு. அந்த டவுட்ஸ் போகணும், அந்த கிளாரிஃபிகேஷன், நீங்கள் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் அந்த கிளாரிட்டி வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு சில பேர் உடனே படித்தா மனப்பாடம் ஆகிடும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் 2-3 தடவை படிக்கணும், ஒரு சில பேருக்கு 4-5 தடவை எழுதி பார்க்கும். ஸோ அது மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், பெட்டராக ஒரு தடவை இதெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. சரி, ஸோ உப்பு மட்டும் காரம் பண்ணுவோம் எதை பற்றி பேசுது, களிமண் எதை பற்றி பேசுது, வறண்ட மண்ணா எது எப்படி இருக்கும், இது மாதிரிலாம் தனித்தனியாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களுக்கு
மனசில் நின்றோம் சரிங்களா. ஸோ புக்கில் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எடுத்து நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் எடுத்தா அப்படின்னா ஈஸியாக மறக்காது சரிங்களா. ஸோ இங்கே வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேன்மண் வறண்டு காணப்படுகிறது. அப்போ வறண்டு, வறட்சி இல்லை. வேதியியல் பண்புகள் அதிக அளவிலான உப்பு, அமிலத்தன்மை, பாஸ்பேட் மற்றும் அளவுகளால் உள்ள கால்சியம், கார்பனேட், உயிர்ச்சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் குறைவாக காணப்படுகிறது. நைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும், உயிர் வாழக்கூடிய இதில் நைட்ரஜன் என்னங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மற்ற உயிரினங்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நைட்ரஜன் இல்லை அப்படின்னா. ஸோ தன்மை குறைந்த ஈரப்பதம் உடையது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வறண்ட பாலைவன மண்ணை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ டெசர்ட் சாயில் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேன் பின்வரும் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஜனவரி 1, 1949 ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்த ரிசர்வ் வங்கி தலைமையகம் 1927 கல்கத்தாவில் மும்பைக்கு மாற்றப்பட்டது. ரிசர்வ் வங்கியோட முதல் கவர்னர் சர் ஆஸ்பிரின் ஸ்மித் இருந்தார். ஸோ இதில் சரியானது கூற்று தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16க்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஸோ நேஷனலைஸ் பண்ணது நாட்டுடைமையாகம் 1949 தான். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1935 சரிங்க. அது ஏப்ரல் 1, 1935. ஸோ கேட்டிருக்கிறது நாட்டுடைமையாக்கப்பட்டது தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சரியாகவே கொடுத்துருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் ஒன் இந்த ரிசர்வ் வங்கி தலைமையகம் 1927 கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாறுது. ஸோ 27 37 ஏன்னா ஆரம்பிச்சது 35 ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்க. 27 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லவே இல்லை. ஸோ அதனால் அதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்போ மாற்றுறாங்க அப்படின்னா 1937 தான் மாற்றுவாங்க. அதாவது 35 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பிக்கும் பொழுது ஏப்ரல் 1, 1935 ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆரம்பிச்சுட்டு அடுத்து 2 வருஷம் கழிச்சு அதாவது 1937 இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் விட்டுட்டு என்னங்க கல்கத்தா டு மும்பைக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் தான் சரியா. நெக்ஸ்ட் மேன் பொறுத்துக்க. ஸோ தென்னாப்பிரிக்காவோட ரிசர்வ் வங்கி, சீனாவோட மைய வங்கி, சிலோன் மைய வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி சரியா. ஸோ இதை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரிசர்வ் வங்கி என்னங்க அதோட ஆக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1934 ஆக்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னா 34 தான் சரியா. ஸோ 34 ஆக்ட் போட்டு 35 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா சரிங்களா. ஸோ அதுக்கு தென்னாப்பிரிக்காவோட ரிசர்வ் வங்கி 1921, சீனாவோட மைய வங்கி 1928, சிலோனோட மைய வங்கி 1950 சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பின்வரும் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். ஸோ தவறு தான் கேட்குறாங்க. The Riksbank of Sweden, so which had sprung from the private bank established in 1656, is the oldest central bank in the world. It acquired the sole right of issues of notes in 1897. சரி, இது ரெண்டுல தவறான கூற்று கேட்குறாங்க. ரெண்டுமே நாங்கள் சரியான கூற்று. அதனால நம்ம என்ன டிக் பண்ணணும் அப்படின்னா 1 மற்றும் 2 இரண்டுமே இல்லை, நெய்தர் 1 nor 2. ஏன்னா தவறு தான் கேட்குறாங்க. அதனால இது ரெண்டுமே நாங்கள் ரைட். ஸோ when was the Industrial Finance Corporation of India IFCI எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஸோ 1 ஜூலை 1948 அப்போ தான் நாங்கள் IFCI ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் தமிழில் படிக்கிறவங்க ஸோ இந்திய தொழில்நிதி கழகம்னு படிக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான அப்ரிவேஷன் கொடுக்குற இடத்துல எல்லாத்துலேயுமே தமிழில் படிக்கிற என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்திய தொழில் நிதி கழகம்னு படிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு கொஸ்டினில் கேட்கும்பொழுது ஸோ டேரெக்டாக IFCIனே தமிழில் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ தமிழில் IFA இப்போ போட்டுவாங்க, சிக்கு சி ஐ இப்படியே குடிப்பாங்க, IFCI இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவாங்க சம்டைம்ஸ். அதனால அந்த இடத்துல நமக்கு என்னென்ன தெரியாமல் போயிடும். அதனால இந்த மாதிரி அப்ரிவேஷன் எக்கனாமிக்ஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த அப்ரிவேஷன் எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க. ஷார்ட் ஃபார்மாக இருக்கிறது எல்லாமே அப்ரிவேஷன் எல்லாமே நாங்கள் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சு மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா தமிழில் கொடுக்கும் பொழுது ஸோ இந்திய தொழில்நிதி கழகம் நம்ம இன்ஸ்டியூட்டில் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டாந்தாச்சு, புக்கில் இருக்குது டேரெக்டாகவே. ஆனால் நம்ம போர்டு எக்ஸாம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ RBI இருக்குமே மைய வங்கின்னு கொடுப்பாங்க. டக்குன்னு RBI ரெகனைஸ் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றத இந்திய மைய வங்கின்றது மாதிரி கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RBI போட்டு BIன்னு போட்டு வச்சுறாங்க தமிழில் அப்படியே. அதனால் இந்த அப்ரிவேஷன் படிக்கும்பொழுது மட்டும் இதில் கவனமாக இருங்க. ஸோ தமிழில் படிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேணாம்னு சொல்லலை. ஸோ இங்கிலீஷும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ IFCI எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1 ஜூலை 1948 தான் ஆரம்பிக்கிறாங்க. Next one, choose the incorrect statements from the following. This was set up on 6th Jan 1955 as a joint stock company and the advice given by the three-man missions about subscribed by the World Bank and the government of USA to the government of India. The principal purpose of institution is to channelize the World Bank funds to industry in India and also to help build a கேபிட்டல் மார்க்கெட். உலக வங்கியில் பெறப்படும் இந்திய தொழில் கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும் ஸோ மூலதன சந்தையில் கட்டமைப்பதும் இக்கழகத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ ரெண்டுல எது தவறான கூற்று கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ரைட். சரி சார், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தவறு, இரண்டாவது என்னங்க சரி சரியா. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஸோ இந்திய அரசோட ஜனவரி 6ஆம் நாள்னு கொடுத்துருக்காங்க, அது 6ஆம் நாள், ஜனவரி 5ஆம் நாள் சரிங்களா. ஸோ
ஸோ அதனால் இது தவறு ஃபர்ஸ்ட் ஒன். சரியா, ஜனவரி 5ஆம் நாள் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 21 சரி பிரிவு கூட்டுறதுல சரியான கூட்டுறது தேர்ந்தெடுக்கணும். சரியா, ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி RBI introduced the bank ombudsman schemes in 1995. So under the schemes, complainants can file their complaints in any form, including online. So they can also appeal to the ombudsman against the awards and the other decisions of the banks. So let's choose the correct statement கேக்குறாங்க. So obviously நாங்க எல்லாருமே கரெக்ட். ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட், அனைத்தும் சரி, ஆல் ஆர் கரெக்ட் போட்டுருணும். சரி, நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் தான் கேட்குறாங்க. RRB ரீஜனல் ரூரல் பேங்க் கேட்குறாங்க, ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கிராமின் பேங்க் என்று அழைக்கப்படுகின்றன. இட் வாஸ் pursuance of the new economic program that the government of India set up regional rural banks in 1975. The shares capital of RRB is 50% of the central government, 25% of the concerned state government and 15% of the subsidiary commercial bank. So the percentage ratio I think தப்பா இருக்கு. சரிங்களா, அப்போ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று ரைட்டு, சரியான கூட்டம் தான் கேட்குறாங்க. 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. ஏன் அப்படின்னா ஸ்டேட் பிரிக்கணும்லங்க, ஸ்டேட்டுக்கு 15%, சரி அதை நடத்துகிற கமர்ஷியல் பேங்க்கு 35%. சரியா, ஸோ இதுவே தவறாக கொடுத்துருக்கு. இது 25% கொடுத்துருக்காங்க, ஸோ அது தவறு. ஸோ இது என்னங்க, இது 15% தான். சரி, எங்கே 15% கொடுத்துருக்காங்க, இது 35%. சரி, மொத்தமாக இதுவுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுமே தவறு. ஸோ அப்போது தேர்ட் ஒன் தப்பு, ஃபர்ஸ்ட் மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் ஒன். விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. சரி, நபார்டு ரொம்ப முக்கியங்க. நபார்டுன்ற பேரில் தமிழில் நபார்டுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது தமிழில் அப்ரிவேஷன் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் இங்கிலீஷில் படிச்சு நபார்டு படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரியா, ஸோ ஜூலை 1982 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் பேங்க், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பெங்கால். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் எதுங்க, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பேங்க்கு. ஸோ 1970. சரியா, ஸோ பேங்க் ஆஃப் மும்பை 1840. ஸோ பேங்க் ஆஃப் சென்னை 1843. பேங்க் ஆஃப் பெங்கால் 1809. சரியா, ஸோ அப்படியே வரிசைக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். எக்ஸிம் பேங்க் மார்ச் 1982. சரி, 1982 தான். ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். சரி, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி. சரி, எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் பேங்க் ஆரம்பிச்சது 1982 மார்ச்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. தி பிரைம் மினிஸ்டர் இஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். He is appointed the vice chairman. It has a governing council which consists of the chief ministers of the all state and lieutenant governors of union territories. சரி, அப்போ நிதி ஆயோக் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரைட் கேட்குறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர்ங்க அதோட சேர்மன். ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் எக்ஸ் ஒஃபிஷியோ சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். யார் எக்ஸ் ஒஃபிஷியோ நாங்கள் பதவி வழி தலைவர்னு சொல்லுவாங்க. யார் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களோ அவங்களாம் தானேங்க அப்போ நிதி ஆயோகோட தலைவராக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிதி ஆயோகோட தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் தான். ஸோ ஹி அப்பாயிண்ட் வைஸ் சேர்மன், அவர் தான் வைஸ் சேர்மனாக, துணைத் தலைவர் அவர் தான் நியமிப்பார். அஃப்சர்ஸ் என்னங்க, ஸோ அதோட இது ஒரு கவர்னிங் கவுன்சிலாகவும் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸும் என்னங்க இதோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. ப்ளஸ் எல்லா யூனியன் டெரிட்டரிஸோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸும் இதோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், இதோட மெம்பர்ஸ் யாருன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன். நிதி ஆயோகோட செயல்பாடுகள் குறித்து. ஸோ நிதி ஆயோகோட செயல்பாடுகள் குறித்து பிரிவுகள் கூட்டுறது சரியானதான் கேட்குறாங்க. சரியா, அப்போ உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் கொள்கை மற்றும் திட்டங்கள் வகுக்க மைய அரசுக்கு ஆலோசனை வழங்குகிறது. சரியா, தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல் நாட்டின் எதிர்காலத்தில் கவனத்தில் கொண்டு இடைக்கால மற்றும் நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை உருவாக்குகிறது. சரி, ஸோ இது வந்து மத்திய அரசுன்னு கொடுத்துருக்காங்க, மைய அரசுன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து தான் கொடுப்பாங்க. சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ், இட்ஸ் போத் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே வரும். அதனால் ஸோ ரெண்டு மட்டும் தான் இதில் சரியான ஒன்று. ஏன்னா ஒன்றில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு. ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து கொடுத்தாங்கன்னா மேபி இது ரைட். சரி, அதனால் என்னங்க ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன்று ரைட். நெக்ஸ்ட் ஒன் சரியானது கேட்குறாங்க. ஸோ விவசாய மறுகடன். ஸோ அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ARDC established by an act of parliament. It is started function from 1st July 1963. It aims to bridge the gap in agriculture finance and to extend credit for projects involving agriculture development. சரி, இதுக்காக கொண்டு வந்தாங்க. கரெக்ட் கேட்கலாம். ரெண்டுமே நாங்கள் சரி, 1 மற்றும் 2 இரண்டுமே சரியான ஒன்று. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். NABARD capital was incorrect கேட்குறாங்க. ஸோ தவறு கேட்குறாங்க. சரியா, ஸோ தவறு கேட்குறாங்க. ஸோ NABARD capital was so equally shared by RBI and Government of India.
So the government of India nominates two of its central board directors on the board of NABARD. So ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க, அது தவறு. ரெண்டு பேர் கிடையாது, 3 பேர் சரிங்களா. ஸோ இதில் two of its central board directors, இது மொத்தம் 3 பேர் நியமிப்பாங்க, 20ங்கிறது தவறு. ஸோ கவர்னர் ஆஃப் RBI is appointed as the chairman of NABARD. சரியா. ஸோ ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஆஃப் நபார்டை அப்பாயின் பண்ண மாட்டாங்க, துணை ஆளுநர் அதாவது டெபுட்டி சேர்மனை தான் அப்பாயின் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதுவும் தவறு. அப்போ இன்கரெக்ட் கேட்குறாங்க, அப்போ 2 தப்பு 3 தப்பு சரி. ஸோ சி. நெக்ஸ்ட் ஒன், பிரிவினோடு தவறான கூற்று. சிர்சா சூரி என்பவரால் ரூபாய் 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் எழுதப்பட்டது. சமஸ்கிருத சொல்லான ரௌபியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது அப்படின்னு கேட்குறாங்க. இது பின்னோடு தவறான கூற்று, ரெண்டுமே சரியான கூற்று. அதனால் 1 மற்றும் 2 இரண்டுமே இல்லை சரி. ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்நெட் பேங்கிங். சரி, நிகழ்கால வங்கியகம் தமிழில் சரி. ஸோ இணைய வங்கின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் பேங்கிங் உங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல ஷார்ட்டாக. அது நெட் பேங்கிங் என்ன அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் அவ்வளோ. ஸோ 32 பார்த்தலாம். ஸோ நிதி ஆயோகோட செயல்கள் குறித்து பிரிவினோடு சரியான கூற்று. கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி. ஸோ தேசிய கொள்கையை வகுப்பதில் மாநிலங்கள் தீவிர பங்கேற்க உதவுவது. Segment 2, shared national agenda to evolve a shared vision of national development priorities and strategies with the active involvement of states. Decentralized planning to restructure the planning process into a bottom-up model. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தனியாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்ன அப்படின்னா, தமிழில் வரவங்களுக்கு வந்து நிதி ஆயோகம் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இங்கிலீஷில் வரவங்களுக்கு வந்து இதை இன்கரெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஏன்னா இதை கரெக்டான ஆன்சர் தான் கேட்குறாங்க. ஸோ தமிழில் பார்க்கும்பொழுது சரியா. ஸோ இது எல்லாமே எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசல, நிதி ஆயோகத்தை பற்றி பேசுகிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் இதை மாற்றிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களோட ஆப்பில் மாறி இருந்துச்சு, அப்டேட்டட் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட, ஸோ நோ ப்ராப்ளம். சப்போஸ் போல்ட் நாங்கள் மாற்றிருப்போம், அப்படி மாற்றலை பழசே இருக்குது அப்படின்னா என்னங்க, நீங்கள் சப்போஸ் அதை படிக்கும் பொழுது தவறாக படிச்சிட வேண்டாம், மாற்றிக்கோங்க. ஸோ இது ரைட்டான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் என்னங்க, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பதிலாக நிதி ஆயோகம்னு மாற்றிக்கோங்க, அந்த இடத்த மாற்றிக்கோங்க. மாற்றுறப்ப சரியாயிடும். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மச் பர்சன்டேஜ் இந்தியாஸ் டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர்ஸ். ஸோ 24.3 இந்தியாவோட மொத்த காடுகள் மற்றும் மரங்களோட பரவல் சதவீதம். ஸோ 24.39% சதவீதம். நெக்ஸ்ட் ஒன், அயன மண்டல பசுமை மர காடுகள் வளரும் மரங்கள் தவறானது சரிங்களா. ஸோ ஆட்மெண்ட் அப்படி கேட்குறாங்க. ஸோ க்ரோயிங் ட்ரீஸ், ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீனில் ஸோ ரப்பர், எபோனி, சின்கோனா சரியா. ஸோ ஹால்டு, ஆன்சர் ஆட்டம். ஸோ இது கேட்குறாங்க, இதில் எது வளராது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, தவறானது கேட்குறாங்க. ஆப்ஷன் மஞ்சள் கடம்பு. ஸோ ஹால்டு தான் வளராது. நெக்ஸ்ட் ஒன், அரை பாலைவன தாவரம் பற்றிய தவறான கூற்று சரியா. ஸோ அரை பாலைவன பற்றி தவறான கூற்று. குறைந்த ஈரப்பதம் மற்றும் அதிக வெப்பநிலை இருக்கும் இக்காடுகளை முட்புதர்கள் காடுகள் என்றும் அழைப்பாங்க. ஸோ வளரும் மரங்கள், ஸோ கருவேலம், சீமை கருவேலம், ஈச்ச மரம்லாம் வளரும். ஸோ ஆண்டு மழைப்பொழிவு தவறாக கொடுத்துருக்காங்க சரியா. 10 முதல் 200 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்னங்க, 50 சென்டிமீட்டர் கம்மியாக மழை பொழியும் சரியா. ஸோ பிலோ 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக மழை பொழியும். இங்கே 100 to 200 கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு சரியா. ஸோ கூற்று, காரணம். அடுத்து அசன் ரீசன். ஸோ தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1974. ஸோ 1974 கொடுத்துருக்காங்க. ஸோ 1974 விட 1973 ஆமாம் தானே. டு கன்சர்வ் டைகர் பாப்புலேஷன் இன் ஸ்பெசிஃபிகலி கன்சிடர் டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ஸோ செகண்ட் ஒன் ரைட்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அசன் ராங்கு, ரீசன் ரைட்டு. ஸோ இதுவுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மாறி இருக்குது சரி. தமிழுக்கு ஆப்ஷன் பின்னு கொடுத்துட்டு கூற்று தவறு, காரணம் சரின்னு இருக்குது. இங்கே வரும்பொழுது அதே பி வந்து வேறு மாதிரி இருக்குது சரி. ஏன்னா போத் அசன் ஆர் ரீசன் ரைட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்கு. இஃப் சப்போஸ் இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் தான் அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ நான் தமிழ் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா மாற்றிங்க. இது இங்கிலீஷ்க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தமிழுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சரியா. இஃப் சப்போஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க, கொஸ்டினில் உங்களுக்கு வரும்போதே அப்டேட் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இக்னோர் பண்ணிட்டு. சரி, 37 பொறுத்துக்க உயிர்கோள காப்பகம் சரியா. ஸோ அதோட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் என்னங்க மாநிலம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது சரியா. ஸோ கட்ச் எங்கெங்க இருக்குது, குஜராத்தில். பஞ்ச்மார் எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில். ஸோ சேசாலம் கூட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில். ஸோ அமர்கண்ட் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது சரியா. ஆப்ஷன் பி. ஸோ அசன் ரீசன், the Indian Board for Wildlife was constituted in 1952. This suggested means of protection, conservation and management of wildlife to the government. அசன் ரைட்டா, ரீசன் தப்பா, இதான் கேட்குறாங்க. ஸோ இதில் என்னங்க, கூற்று, காரணம் இரண்டும் சரி, இரண்டும் சரியாக
விளக்குகிறது. சரியா? பின்னொரு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. இது இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 9 வகைகளாக பிரிக்கிறது. ஸோ 8 வகையாக பிரிக்கிறது. சரியா? ஃபர்ஸ்ட் 2வது கொஸ்டின் பார்த்துருப்போம்ல. ஸோ இது 9 வகைன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. 8 வகையாக தான் பிரிக்குது. அதனால என்னங்க இது தவறு. அப்போ 1 மட்டும் சரி. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அதாவது இங்கே விளையிறத பேசுகிறாங்க. வண்டல்மண், கரிசல்மண், செம்மண், சரளைமண். சரி, ஸோ அலுவாயில், பிளாக், ரெட்டு, ஸோ லேட்டரன். இதெல்லாம் எங்கெங்க விளைஞ்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நாங்க அலுவல் சாயிலில் ஆயில் சீல்ஸ், பிளாக் சாயில்ஸில் ஸோ டொபாக்கோ பவுடர், ரெட் சாயில்ஸில் நாங்க பல்சஸ், லேட்டன் சாயில்ஸில் ரப்பர். ஆப்ஷன் ஏ. சரியா? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபார்மேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நேச்சர்ஸ். இதை வச்சு நாங்கள் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்ற மாதிரி. ஸோ உருவாகும் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவரால் காரணமாக உருவாகிறது. வேதியியல் பண்புகள் சரளை மணால் கேட்குறாங்க. ஸோ இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரற்ற ஆக்சைடுகளாக உருவாகிறது. சரி. ஸோ மண்ணின் தன்மை உயரமான மலைப்பகுதியிலும் அதிகமான அமிலத்தன்மையுடனும் தாழ்வான பகுதியிலும் குறைந்த அளவு உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ இதெல்லாம் அலுவலி சாயிலை பற்றி கேட்குறாங்க. சரி, அலுவலி சாயில. ஸோ லேட்டன் சாயிலை பற்றி கேட்குறாங்க. அதனால சரளை மண் பற்றி கேட்கும்பொழுது 1, 2 மற்றும் 3 மூன்றுமே சரி. சரி. ஸோ ஆல் ஆர் ரைட். சரி. ஸோ how many biosphere reserves are recognized by UNESCO which is located in India? ஸோ எத்தனை பயோஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை பயோஸ்பேஸுங்க? மொத்தம் 11 பயோஸ்பேஸ் இருக்குது இந்தியாவில். சரி. ஸோ இந்தியாவில் 11 பயோஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் 11 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் உயிர்கோள காப்பகம் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 18 இருக்குது. சரிங்களா? ஸோ புக்கில் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 18 இருக்கும். அதில் யுனெஸ்கோவால் ரெகனைஸ் பண்ணப்படுறது எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 11 தான். சரிங்களா? ஸோ ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸோ ஸ்லாஷ் அண்ட் பார். சரிங்களா? வெட்டுதல் மற்றும் எரித்தல். மொத்த பாசன பரப்பில் கால்வாய் பாசனத்தோட பரப்படும். சரி. இட்ஸ் இரிகேஷன் ஆஃப் கண்ட்ரி. ஸோ மொத்தமாக என்னங்க பர்சன்ட் ஆஃப் ஏரியா அண்ட் கேனல் இரிகேஷன். ஸோ கேனல் இரிகேஷனில் மொத்தம் 24% நம்ம பாசனம் பண்ணிட்டு இருக்கோம். பின்வருவனவற்றில் சரியான கூற்று. ஸோ உலகளவில் நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ஸோ இது அயனமற்ற பயிராகும். 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து சராசரி மழை 120 சென்டிமீட்டர் நாட்டு மழையும் மழை அளவும் உள்ள பகுதியில் பயிரிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னோட கூட்டுகளில் சரியானதான் கேட்குறாங்க. அப்போ உலகில் நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து நாங்கள் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2வது கொஸ்டின் கவனிங்க. ஸோ மொத்தம் 160 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்ஃபால் 160 சென்டிமீட்டர் கிடையாது, 150 சென்டிமீட்டர். சரி. அப்போ செகண்ட் ஒன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஸோ ஃபைண்ட் ஆட் மேன் அவுட். சரியா? ஸோ பீவர், மாசான், பொடு, பீரா. சரி. இதில் எது தவறானு கேட்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பொடு மட்டும் தான். ஏன்னா பொடு மட்டும் தான் நாங்கள் ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிசா, மற்ற எல்லாமே மத்திய பிரதேஷோடது. ஸோ அதனால் பொடு மட்டும் தவறு. சரியா? ஸோ அது போல என்னங்க ஸோ பெண்டு. சரி. பென்டான் இருக்கும்ல. ஸோ பென்டா இருந்துச்சு அப்படின்னா அது மத்திய பிரதேசில் வந்துடும். ஸோ அதனால் பென்டா எடுத்து பொடு கொடுத்துருக்கோம். அதனால் பொடு தவறானது. சரியா? ஸோ பொடு வந்து என்னங்க ஆந்திரா மற்றும் ஒடிசா. 47. ஸோ வேணாம் காரிஃப், ராபி, சையத். இதோட பருவ காலம். ஸோ காரிஃப்லாம் எவ்வளோ, ராபி, சையத் இதோட பருவ காலத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ பருவ காலம் என்னங்க? காரிஃபோடது அக்டோபர் டு மார்ச், காரிஃபோடது ஜூன் டு செப்டம்பர், ராபியோடது அக்டோபர் டு மார்ச், சையதோடது தான் ஏப்ரல் டு ஜூன். ஸோ நெக்ஸ்ட் மேன் பிரிவினரும் சரியான கூற்று. சரி. கோதுமை இப்பயிர் விதைக்கும் பருவத்தில் ஸோ 10 to 15 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் முதிரும் பருவத்தில் 20 to 25 டிகிரி வெப்பநிலையும் தேவைப்படுகிறது. ரப்பர் வெப்ப 20 அயனமற்ற காலம். இதுக்கு என்னங்க 20 டிகிரி செல்சியஸ் 200 சென்டிமீட்டர் மழையும் தேவைப்படுது. நெல்லுக்கு வந்து 24 டிகிரி செல்சியஸும் 100 டிகிரி சென்டிமீட்டரும் தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் தவறான கூற்று எதுங்க? கோதுமை பற்றி கொடுத்துருக்கு மட்டும்தான் தவறு. சரியா? ஸோ மற்ற எல்லாமே ரைட். சரி. 10 to 15 வெப்பமும் வெப்பநிலையும் கொடுத்துருக்கு. ஸோ எது தவறுன்னு கேட்டிருக்கு. சாரி, எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியான கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் சரி. ஸோ மீதெல்லாங்க தவறு. ஏன்னா இதுக்கு 300 சென்டிமீட்டர் வரும். ரப்பருக்கு வந்து 300 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? இதுக்கு 150 சென்டிமீட்டர் வரும். ஸோ இது ரெண்டுமே தவறு. அப்போ ஒன்று மட்டும் சரி. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் மில்க் இன் அவர் நேஷன்? ஸோ 163.7 மில்லியன் டன்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. ஸோ பசுமை புரட்சி, வெள்ளி புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, வட்ட புரட்சி, சில்வர் ரெவல்யூஷன், சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். சரிங்களா? ஸோ எவர் கிரீன் ரெவல்யூஷன் அல்லது கிரீன் ரெவல்யூஷன் என்னங்க? எல்லாமே
ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக எவர்கிரீன் ப்ரொடக்ஷனு ரெவல்யூஷனு. ஸோ சில்வர் ரெவல்யூஷன் ஃபார் என்னங்க காட்டன், சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் ஃபார் இது தவறாக இருக்குங்க சரியா. ஸோ இது தவறாக இருக்குது. ஸோ பசுமை புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வேளாண் இது சரி. அப்போ 2 ரைட்டு. ஸோ வெள்ளி புரட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து முட்டை சரி, சில்வர் வந்து முட்டை. ஸோ வெள்ளி இலை புரட்சி அதுதான் என்னங்க பருத்தி காட்டன் சரி. வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு சரியா. ஸோ மாறி இருக்குது மாறிங்க. ரவுண்ட் ரெவல்யூஷன் ஃபார் பொட்டேட்டோ, சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் ஃபார் காட்டன், சில்வர் ரெவல்யூஷன் ஃபார் எக் ப்ரொடக்ஷன் சரி. இதுக்கு இது அப்போது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து அப்போ 2 4 3 1 இருக்கணும். ஸோ 2 4 3 1 ஆப்ஷன் டி தான் இது சரியான ஆன்சர் சரி. ஸோ இதை மாற்றிக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which is the leading producer in meat production? ஸோ உத்தரப்பிரதேஷ் சரியா. ஸோ மீட் ப்ரொடக்ஷனில் உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அப்படி சரியான கூற்று சரியா. பூகி அசாமிகா இதோட பிறப்பிடம். ஸோ அசாமிகா தான் இந்தியா, பூகி தான் சைனா, ரெண்டும் மாறி இருக்கு. ஸோ சரியான கூட்டு கேட்குறாங்க, ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே தப்பு. எந்த கமிஷன் பரிந்துரை பேரில் இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது? ஸோ ஹில்டன் யங் கமிஷன்னா which of the following is not a work of RBI? So allocation of funds directly to the farmers for agriculture development. ஸோ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் நேரடியாக பணத்தெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க சரி. யாருக்குமே அதாவது கமர்ஷியல் பேங்க் சரி எந்த வேலையுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செய்யாது சரி. அவங்க என்னங்க பேங்க்லாம் ஒரு பேங்க், அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க விவசாயத்துக்கு கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் அவங்க நேரடியாக விவசாயி கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ரிசர்வ் பேங்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மற்ற வங்கிகளுக்கு மைய வங்கியாக செயல்படுறதா ரிசர்வ் பேங்கோட வேலை சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நபார்டு தான் காசு கொடுப்பாங்க. நபார்டு அவங்களுக்கு கீழே இருக்க மற்ற கிராமப்புற பேங்க்கள் இருக்கும்ல, கிராமப்புற பேங்க் மூலியமாக அல்லது கமர்ஷியல் பேங்க் மூலியமோ நபார்டு வந்து விவசாயிகள் கூட சார் நேரடியாக அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பணத்தை கொடுப்பாங்க. ஸோ நேரடியாக இந்த இது வந்து கண்டிப்பாக ரிசர்வ் பேங்க் அப்படியே பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் தவறு சரியா. மற்றபடி வெளிநாட்டு நாணயத்தை பாதுகாக்கிறது, கடன் கட்டுப்படுத்தி ஒதுக்கிறது, ஸோ வங்கிகளுக்கெல்லாம் வங்கியாக செயல்படுறது இதெல்லாமே ரைட். ரிசர்வ் பேங்க் அப்படியே பற்றி சொல்லிக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி தான் ராங் ஆன்சர். இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சிடி தேஷ்முக் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ சரியா. How long does the accounting year of Reserve Bank of India? ஸோ நம்மளோட அக்கௌண்ட்ஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச்சாக இருக்கும் சரி. ஸோ அதே ஆர்பிஐக்கு பார்த்தோம்னா ஜூலை டு ஜூன் தான் சரி. ஸோ 7ஆவது மாதத்தில் ஆரம்பித்து 6ஆம் மாதத்தில் முடிஞ்சிடும். ஸோ நாணய கொள்கை அதாவது இது மானிட்டரி பாலிசி அதாவது பணவியல் கொள்கை கூட தமிழில் சொல்லுவாங்க சரி. ஸோ நாணய கொள்கைன்றது கூட வேணாம், பணவியல் கொள்கை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி. ஸோ பணவியல் கொள்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொற்களில் எது பயன்படுத்தப்படலை? ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, ப்ளூ சிப். ப்ளூ சிப் அப்படின்னா ப்ளூ சிப் கம்பெனி சொல்லுவாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்க டாப் 30 கம்பெனிஸ் சரிங்களா, அதிகமாக லாபம் தரக்கூடிய அதிகமாக ஃப்ளக்சுவேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் ப்ளூ சிப் கம்பெனி சொல்லுவாங்க. லாபம் தரக்கூடிய கம்பெனிஸ் அந்த 30 கம்பெனி தானேங்க ப்ளூ சிப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. 58 இந்திய ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட கேவி காமத் குழுவின் ஆணை என்ன? ஸோ கடன்களை மறுசீரமைக்க நிதி அளவுகள் சரிங்களா. ஸோ கோவிட்-19 இஷ்யூஸ்னால அதிகமாக கடன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் மறுநிறைவு செய்யணும், நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ரிஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் மாற்றணும். அப்போ பேராமீட்டர்ஸ் கொடுத்தது யார் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேவி காமத் கமிட்டி தான் சரி. ஸோ முன்னாடி ஐசிஐசியோட சிஇஓவாக இருந்த கேவி காமத் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி தான் டிசிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கோவிட்-19 தொற்றுனால அதிகமாக பணப்புழக்கம் கம்மியாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இதை மறுசீரமைப்புக்கு செய்யணும், நீங்கள் நிதி அளவில் மறுசீரமைப்பு செய்யணும், கடன் கொடுக்குறதுல நீங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ற மாதிரி சஜஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் 24வது ஆளுநர் சரியா. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட 24வது ஆளுநர் என்னங்க உர்ஜித் பட்டேல். ஸோ 25 இப்போ இருக்க சக்திகாந்த தாஸ் அவர் 25வது ஆள் சரியா. பின்னொரு நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது அல்ல? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. To involve sharing visions to national development, priority sectors and strategies, to forecast cooperative federalism, to give final approval to the 5-year plans of India. So 5-year plans-க்கு approval கொடுக்க நிதி ஆயோக் வேலை கிடையாது. The create of knowledge, innovation and entrepreneurship support system. சரி, யார் பிளான் கொடுப்பாங்க, இந்த அப்ரூவல் யார் கொடுப்பாங்க? NDC கொடுப்பாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் கொடுப்பாங்க. தேசிய மேம்பாட்டு கவுன்சில் சொல்லுவாங்கல்ல. ஸோ தேசிய மேம்பாட்டு கவுன்சில், தேசிய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் NDC. ஸோ NDC தான் இதுக்கான அப்ரூவல் கொடுக்கும். ஸோ நிதி ஆயோக் கிடையாது, அதனால் இது தவறு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நெக்ஸ்ட் பண்ண 61 which of the following is not match
correctly about Niti Aayog. So Niti Aayog head of Delhi, so Narendra Modi chairman, so it is a parent agency, Government of India. So Niti Aayog replace National Development Council. National Development Council replace பண்ணல, Planning Commission replace பண்ணிச்சு. So option D தான் wrong. Repo rate அப்படினா என்ன கேக்குறாங்க. So rate at which the RBI is willing to lend to commercial banks. Repo rate. So repo rate reverse repo rate. So bank rate. So repo rate reverse repo rate என்ன அப்படினா ஒண்ணுல அதாவது Reserve Bank of India. So rate which is RBI is willing to lend a commercial bank. So ரிசர்வ் வங்கியிலிருந்து வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் எடுக்கிறாங்க. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகணும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சரி, வணிக வங்கிகளுக்காக என்னங்க ரிசர்வ் பேங்க் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சரிங்களா? ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன். சரிங்களா? கடைசி நேரத்தில் பணம் இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் யாரும் ஹெல்ப் பண்ணுவா? மைய வங்கி, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is correct? So each bank note has its amount written in 17 languages, illustrating the diversity of the country. The process of issuing paper currency was started in the 18th century. So private banks, so this is Bank of Bengal, the Bank of Bombay and the Bank of Madras first printed paper money. Both are ரெண்டுமே ரைட்டுங்க. Next one, which of the following statement is or incorrect? So எது தவறானது கேக்குறாங்க. So Opson Smith was the first governor of RBI. So RBI also called lender of last resort. சரி, ரெண்டுமே சரி. ஆனா எது தவறுன்னு தான் கேக்குறாங்க. அதனால ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் ஒன், பேங்க் ரேட் மீன்ஸ் so முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது பேங்க் ரேட். சரிங்களா? பேங்க் ரேட் என்னங்க? ரீடிஸ்கவுண்டிங் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ். பேங்க் கிரெடிட் refers to bank loans and advances. கடன் பணம் மற்றும் முன்பணம். வங்கி கடன் அப்படின்னா கடன் வாங்குறது மற்றும் முன்பணமா நீங்க வாங்குற பணத்தை தான் வங்கி கடன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேன், பின்வருவனவற்றில் சரியானது. ஸோ இந்திய தொழில் மேம்பாட்டு பிப்ரவரி 13, 1976 வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. ஸோ பிப்ரவரி 16, 1976 முதல் இந்திய அரசின் சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. ஸோ பிப்ரவரி 13 தவறு, பிப்ரவரி 15. சரி, பின்னோட இது சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்போ 2 மட்டும்தான் சரி. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க? தவறு. ஸோ டேட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி, பிப்ரவரி 15, 1976. நெக்ஸ்ட் ஒன், நிதி ஆயோக் எந்த பிரதம அமைச்சரின் தலைமையின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ நிதி ஆயோக். சரியா? ஸோ பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு நிதி ஆயோக் ஆரம்பிச்சிருப்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1 ஜனவரி 2015 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போதைய பிரைம் மினிஸ்டர் யாருக்கு இருந்தது? பிரதமர் மோடி தான் இருந்திருப்பார். சரிங்களா? அண்ட் தென் நிதி ஆயோக்கோட தற்போதைய சிஇஓ அமிதாப் கான் இருக்கு, அது காந்த்னு மாற்றிங்க. அமிதாப் கான் தான் நாங்கள் நிதி ஆயோக்கோட இப்போதைய சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சரியா? ஸோ அமிதாப் கான் தான் நிதி ஆயோக்கோட சிஇஓ. சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ நாளை எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. சரி, ஸோ வர்ற தவறுகளை மேக்ஸிமம் குறைக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ நாளைக்கு தான் என்னங்க உங்களோட தெரிஞ்சே நீங்கள் தப்பு பண்ணுற கொஸ்டினோட சதவீதம் குறையிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு எப்பயுமே ஆன்சர் பண்ணிட வேண்டாம். கொஸ்டினை முழுசாக படிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகே, டாடா, பாய் பாய்.